சமாளிப்பது எப்படி? சவால்களை சமாளிப்பீங்க. எந்த ஊர் சார்? சென்னை சார். சரி, நீங்கள் என்ன எத்தனை குழந்தைகள்? 2 பசங்க சார். ஓகே. ஒரு பையன் ஒன்று, ஒரு பொண்ணு ஒன்று சார். என்ன சவால்கள் இருக்கு சார்? சார் பொருளாதார பிரச்சனை தான் சார். ஓகே, அப்புறம் சார்? அதுதான் சார் மெயின் அதுதான். வீடு எங்கே இருக்குது சார்? வேலப்பஞ்சாவடி சார். வேலப்பஞ்சாவடி, திருவேற்காடு பக்கத்தில். திருவேற்காடு பக்கத்தில் சார். நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க? நான் திருச்சி பிஹெச்சில் தான் சார் வேலை பார்த்தேன். திருச்சி பிஹெச்சில் வேலை பார்த்தீங்க. பட் இப்போ ஃபேமிலிலாம் அங்கே இருக்காங்க? எல்லாருமே எல்லாருமே அங்கே தான் சார் இருக்காங்க. நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தீங்க? இங்கே இருந்தீங்க. சூப்பர் சார். இப்போ சவாலை சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? உங்களுக்கு என்ன மாதிரி சவால்னு என்னோட கேள்வி சார். பொருளாதார பிரச்சனை தான் சார். வேறு என்ன சார்? அதுதான் சார் மெயின். அதுதான் சார் மெயின். என்ன எவ்வளோ கடன் இருக்கு சார்? கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்கு இருக்குது சார். எதனால் கடன்? பையன் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ணது சார். ஓகே சார். இப்போ உங்களுக்கு சொந்த இடம் வீடு இருக்கா? அதான் ஒரு வீடு விற்றாச்சு சார். இன்னொரு வீடு விற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது சேல் ஆகலை. சரி, இப்போ வீடை விற்றா உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிடுமா? சால்வ் ஆகாது சார். அது பாதி பிரச்சனை தான் சால்வ் ஆகும். இன்னும் பாதி மிச்சம் பாதி தான் சார் சால்வ் ஆகும். இன்னும் பாதி சால்வ் ஆகாது சார். சரிங்க சார். இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? தெரியல சார். பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான். பட் இது மாதிரி இது பண்ணி எக்ஸ்ட்ராவாக போய் பண்ணுறேன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். சரி, நடந்து போச்சு சார். இனிமேல் அதை பற்றி நம்ம பேசுவோம், நடக்கிறத பேசுவோம். சரி, என்ன பண்ணால் சால்வ் ஆகும்னு கேட்குறேன். அதான் தெரியல சார். அதுதான் சார். உங்களுக்கு நான் ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் எவ்வளோ நாளாக என் ப்ரோக்ராம் பார்க்குறீங்கன்னு தெரியாது. இப்போ பேங்க்கில் லோன்லாம் வாங்கியிருக்கீங்களா சார்? பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கீங்களா? எல்ஐசியில் லோன் வாங்கி தான் சார் வீடே வாங்கினேன். என்ன பேசிஸில் லோன் கொடுத்தாங்க உங்களுக்கு? இல்லை சார், ஆக்சுவலாக ஒரு லோன் முடியும் சார். நான் கேட்குறத உள் வாங்கி பேசணும், ஓகேவா? நீங்கள் ஒரு படித்தவர், ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை வேலை பார்த்தவங்க, மற்ற கொஞ்சம் கிராமத்து ஆட்கள் மாதிரி பேசுவாங்க. அவங்க பாவம் ஏதோ அவங்களுக்கு புரியாது, மைக் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறவங்க, அதெல்லாம் ஓகே, அக்செப்டட். நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. என்னோடய கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு என்ன கண்டிஷனில் பேசிஸில் லோன் கொடுத்தாங்க சார்? வீடை மறுபடியும் அப் டவுன் பண்ணி லோன் ஏற்றணும் சார். வீடை மறு லோன் போட்டு ஏற்றணும் சார். வீடை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க ஐயா. பேங்க் எல்ஐசியில் சார். எல்ஐசியில் உங்களுக்கு லோன் எந்த பேசிஸில் கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். வீடு தான் சார் அடமானம் வைக்கிற மாதிரி சார். என்ன சார், இப்போ லோன் எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? இல்லை சார், பேங்க் பேலன்ஸ் இது பற்றி சர்டிஃபிகேட், சேலரி சர்டிஃபிகேட் வச்சு தான் சார் கொடுப்பாங்க. எதுக்காக அது சேலரி சர்டிஃபிகேட் வாங்குறாங்க? இந்த லோனு கட்ட முடியுமா இல்லையான்னு சார். அப்போ லோன் நமக்கு ஒரு கிடைக்குதுன்னா நம்மளால் அடைக்க முடியும்னு அர்த்தம் சார். அப்படி சார். இப்போ இந்த லோன் யார் கொடுத்துருக்காரு உங்களுக்கு? எல்ஐசிலேருந்து கொடுத்தாங்க. கடவுள் கொடுத்துருக்காரு. கடவுள் அடைப்பார் சார். எப்படி அடைப்பார்? நீங்கள் போய் திருவண்ணாமலை போய் உட்காந்துட்டா, திருப்பதியில் திருச்செந்தூரில் உட்காந்தா கடன் அடையுமா? இப்போ நீங்கள் 62 வயசு இருக்குமா உங்களுக்கு? 72 சார். 72. சூப்பர் சார். இப்போ என்ன பண்ணலாம்? அது வழி தெரியல தான் சார். இல்லையா, நம்ம வாழ்க்கை கடன் சொன்னாலே பண ஈர்ப்பு விதி என்ன இருக்குது, பண வலைக்கல் என்ன இருக்குது, பண ரகசியங்கள் இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்காங்க சார். எல்லா ஜோசிக்காரனும் மக்களை ஏமாத்துறது, அதாவது ஏமாத்துற ஜோசிக்காரங்க. தெர் ஆர் குட் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, நான் அவங்கள பற்றி பேசலை. இந்த ஃப்ராடு ஜோசியக்காரர்கள், ஏமாத்துற பரிகார ஜோதிடக்காரங்களாம் பணம், ஆரோக்கியம், கல்யாணம், குழந்தைல தான் மக்களோட சென்டிமெண்ட்ஸோட விளையாடுறாங்க சார். இப்போது இதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுல அர்த்தம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல பணம் வரணும்னா என்ன பண்ணலாம்? வாஸ்துபடி வீடு கட்டினா பணம் கூரையை பிடிச்சிட்டு கொட்டுமா? வீடே இல்லை சார். வீடு இருந்தால் சார். நான் கேட்டது வீடு இல்லை. நீங்கள் சொல்கிறது சார். அப்போ என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி தெரியுமா உங்களுக்கு? தெரியாது சார். நரேந்திர மோடி யாரும் தெரியாது. 2 பேர் நினச்சா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். 2 பேரும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. எப்படி நடக்கும்? அப்போ எப்படி கடன் அடையும்? கடவுள் ஒருவர் தான் சார். கடவுள் ஒருவர் தான். நீங்கள் அதான் கேட்டேன். திருவண்ணாமலையில், திருச்செந்தூரில், திருப்பதியிலே உட்காந்து தான் கடன் அடைஞ்சிருமா? அப்படி இல்லை. நான் கேட்டேன், சொன்னேன் பார்த்தீங்களா சார்? கடன் அடையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம மூடின கதவே பார்த்துட்ருக்கோம் சார். ஒரு கதவு கடவுள் மூடுறாருன்னா 100 கதவுகளை திறந்து விட்டு தான் கடவுள் ஒரு கதவை மூடுவார். அப்போ என்ன பண்ணலாம்? கடனை, அதாவது ஃபியர்னு ஒரு வார்த்தை உண்டு. ஃபியர்னா என்ன அர்த்தம்? பயம். பயம். ஃபியரை எப்படி பேசுறான்னா ஃபர்கெட் எவ்ரி திங் அண்ட் ரன். FEAR. எல்லாத்தையும் பார்த்து பயந்து ஓடி போயிடலாம். இல்லை ஃபேஸ் எவ்ரி திங் அண்ட் ரைஸ். எது சரியா இருக்கும்? ஃபேஸ் எவ்ரி திங் ரைஸ். அவ்வளோதான்.
நம்ம சாதிக்க பிறந்தவர்கள் சார். இந்த இடத்துல உழைப்பை அதிகப்படுத்துங்க சார். ஸ்மார்ட்டான உழைப்பை அதிகப்படுத்துங்க. கடன்காரங்களை வந்து வெளி வட்டியா பேங்க் வட்டியா? சார் வெளி இது எல்ஐசி பேங்க்கு சார். பாக்கி வெளியெல்லாம் வாங்கினது கடன் இதுதான் சார், வட்டி தான். இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா அவனுக்கு யார் அடைப்பா? யாரும் இப்போ எனக்கும் 67 லட்ச ரூபா கடன் இருந்தது சார். ஏன் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன்னா, கடன் கேட்டவங்ககிட்ட நான் சொன்ன வார்த்தை, நீ என்னை அடிக்கலாம், நான் உனக்கு 10 பேரும் எனக்கு 2 பேர் இருப்பாங்க இல்லையா, நான் திருப்பி அடிக்கலாம். இல்லை என்னை சாவடிச்சுன்னா உனக்கு பணம் கிடைக்காது, உனக்கு பணம் வேணும்னா என்னை வாழ விடு, நான் பணம் திருப்பி கொடுத்துறேன். நான் திருப்பி கொடுத்தேன் சார். ஒரு அப்ராடுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஒரு சீர்காழி சேர்ந்த சுபான் பாய் அப்படின்னு ஒரு பாய் ஒருத்தர் எங்கள் அப்பா ஏமாத்திட்டார். பெரிய ஃபால் டவுன், பேக் டு பேக் ஹார்ட் அட்டாக் சார், சோ மெனி இஷ்யூஸ் சார். பட் நான் ஜெயிச்சு வந்துட்டேனா சார். அப்போ எனக்கு நான் எதாவது மோதிரம் போட்டிருக்கேனா? எங்கள் அம்மா கொடுத்த இந்த செயின் தவிர வேறு எதுவும் கிடையாது சார் என்கிட்ட. நான் எதுவும் தாயத்தில் ஒன்றும் கட்டிட்டல சார். சரிங்களா? ஐ பிலீவ் இன் காட் சார். அப்போது இதுக்கு நீங்கள் ஒரு 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 சின்ன விஷயம் மடிப்பிச்சு எடுக்கலாம் சார். திருச்செந்தூரில் நம்பர் 2 திருச்செந்தூரில் சரணாகதின்ற ஒரு விஷயம் எடுத்துங்க சார். அந்த கோவிலில் உங்களுக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கான பிரபஞ்ச சமிக்ஞைகள் கிடைக்கும். என்னை நம்பி போங்க, நல்லது நடக்கும் சார். தேங்க்யூ சார். ஓகே.